ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூரி செய்யலாம். பூரிக்கு நான் மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, இது ரவை வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு நம்ம சுடலாம். இந்த பூரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி போட்டதுமே எப்படி வருது பாருங்கள். 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம ரவையும் கொஞ்சம் போடணும், போட்டால் தான் நல்லா ஒரு இதாக வரும். இது பொரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் நல்லா அழகாக வருது. நம்ம பூரி சுடுறது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே நல்லா பொங்கி பொங்கி வருது. பூரி போட்டுட்டு நம்ம அடிக்கொருக்கா திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை நல்லா இந்த பக்கம் வேக விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி கொடுக்கணும். 2 தடவை தான் திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் மொறுமொருன்று நல்லாயிருக்கும். இல்லாட்டி வடக மாட்டம் போயிடும். பாருங்கள், அந்த பக்கம் வெந்துருச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டேன். இதை எடுத்துகிட்டு நான் வந்து காமிக்கிறேன். நம்ம பூரி தேய்ச்சிட்டு பேன் காற்றுல வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம தேய்ச்சதும் கொஞ்சம் ஒரு 4-5 தேய்ச்சி நம்ம போட்டு நம்ம சுட்டு எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது பக்கத்தில் குருமா.